அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن இன்ன பஅத-ظن இஸ்முன் வலா தஜஸ்ஸஸு. ஈமான் கொண்டவர்களே, அடுத்தவர்கள் குறித்து தவறாக எண்ண வேண்டாம். நீங்கள் அவ்வாறு எண்ணுவது பாவம். அடுத்தவர்களின் குறைகளை தோண்டி தோண்டி ஆராய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் கட்டளை வாக்கியத்தில் இதை சொல்லுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான், இன்னல் லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத ஃபில் லதீன ஆமனு லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা. யார் பாவங்கள் பரவ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு உலகத்திலும் வேதனை உண்டு, நாளை மறுமையிலும் வேதனை உண்டு என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இங்க உள்ள தப்பு அங்க சொல்றது, அங்க உள்ள தப்பு இங்க சொல்றது, அவருடைய குறை அங்க சொல்றது, அவருடைய குறை இங்க சொல்றதுன்னு சொல்லி பாவத்தை சகஜமாக்கக்கூடிய வேலையாக இந்த மார்க்கம் சொல்லுகிறது. அவர் ஏமாத்திட்டாரு, இவர் அநியாயம் பண்ணிட்டாருன்னு சொல்லி அவர் குறித்து இவர் குறித்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அநியாயம் செய்வது என்பது, அபகரிப்பது என்பது, பொய் பேசுவது, வாக்குறுதி மீறுவது என்பது ஒரு சகஜமான நிலையாக அது ஆகிவிடும் அல்லவா? இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார். பாவத்தை பரப்புவது, பாவத்தை சகஜமாக்குவது, பாவத்தை எளிமையாக்குவது, இந்த வேலையை செய்யக்கூடியவருக்கு இந்த உலகத்திலும் தண்டனை, நாளை மறுமையிலும் தண்டனை என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார்.